நம்முடன் இணைப்பில் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராஜன், பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பல்வேறு படங்களை தயாரித்தவர். ஒரு தயாரிப்பாளராக அவரை பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள் என்ன? ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே ஜப்பானில் கல்யாணராமன் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட படங்களானாலும் சரி, அதே போல 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு கதையை சொல்லும் படங்களாக இருந்தாலும் சரி, கரெக்டான ஒரு ட்ரெண்டுக்கு படங்களை கொடுத்த தயாரிப்பாளர். நீங்க அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் என்று அழைத்தவர் இன்றைக்கு அமரர் பஞ்சு அருணாச்சலம் ஆகிவிட்டார். நெஞ்சம் கொதிக்கிறது. தமிழ் திரை உலகின் ஒரு சிறந்த தயாரிப்பாளர்களாக இருந்து நல்ல கதை பண்பாடு, தமிழ் பண்பாடு மிக்க கதைகளை எழுதி அதற்கு அற்புதமான திரைக்கதை எழுதி வசனம் எழுதி பல வெற்றி படங்கள் தந்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அதாவது அநாகரிகம் என்பதே அவருடைய கதையில் ஒரு களத்திலும் இருக்காது. தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த கதைகளை, அந்த வசனங்களை அவர்கள் உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தந்தது மிகப்பெரிய நமக்கெல்லாம் பெருமை. அதிலும் ரஜினி அவர்களுக்காக அவர் குரு சிஷ்யன், தம்பிக்கு எந்த ஊர் போன்ற படங்களை எல்லாம் தந்து நகைச்சுவையாக தந்திருக்கிறார். 6லிருந்து 60 வரை போன்ற நிறைய படங்கள். அவரிடம் கதையை பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் கதையை சரி செய்வதற்காகவே அவர்கள் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஆனால் அந்த கதையை சரி செய்து கொடுங்கள், சிறப்பாக்கி கொடுங்கள் என்பதற்காகவே அண்ணன் பஞ்சு அருணாச்சலத்தை அழைத்து அதை அற்புதமான கதையாக்கி தருவார். திரைக்கதை எழுதி தருவார், வசனம் எழுதி தருவார். அவர் கவியரசு கண்ணதாசனுடைய தம்பி மகன். அவரோடு வலதுகரமாக இருந்து, கண்ணதாசனோடு வலதுகரமாக இருந்து பல கவிதைகளை எழுதியவர். சிறந்த கவிஞர். நிறைய படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்கிறார். நான் ஒரு தயாரிப்பாளனாக நெஞ்சு நிமிர்த்தி நடந்தது உண்டு. ஏனால் சிறந்த படங்களை அவர் ரஜினிகாந்த் அவர்கள் பஞ்சு அருணாச்சலம் இடத்துல அன்பினாலே கட்டுப்பட்டவர். பஞ்சு அருணாச்சலம் என்ன சொன்னாலும் ரஜினி அவர்கள் கட்டுப்பட்டு அதை செய்வார்கள். அந்த அளவு ஒரு நல்ல உறவோடு ஒரு தயாரிப்பாளரோடு ரஜினி கட்டுப்பட்டு இருந்தது ஒரு பெரிய கதை. ஆகவே ஒரு சிறந்த பட தயாரிப்பாளர், தமிழ் பண்பாட்டை திரைக்கதையிலே புகுத்தியவர், நல்ல மக்கள் எல்லாம் மகிழ்ந்து பார்க்க, குடும்பத்தோடு மகிழ்ந்து பார்க்கக்கூடிய அற்புதமான கதைகளை படங்களை எடுத்தவர். அப்படிப்பட்ட பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இன்றைக்கு நம்ம விட்டு திரையுலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்று நினைக்கும் போதே நெஞ்சு நடுங்குகிறது. அவருடைய மகன் தம்பி பஞ்சு, அவன் வேதனையில் அந்த குடும்பமே ஆழ்ந்திருக்கும். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை சொல்லி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களா வருபவர்கள், இயக்குனர்கள், கதை எழுதுபவர்கள், வசனம் எழுதுபவர்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பாதையை பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் வாழும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். திரு ராஜன், இந்த நேரத்தில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய ட்ரெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காரு. அதில் நீங்கள் ரொம்ப ரசித்த அவருடைய திரைப்படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லணும்னா எதையெல்லாம் சொல்வீர்கள்? எனக்கு இந்த 6லிருந்து 60 வரை ஒரு குடும்பத்திலே ஒரு இளைஞனிலிருந்து முதியவன் வரை எப்படியெல்லாம் சிரமப்பட்டான், எப்படியெல்லாம் வாழ்க்கையை எதிர்நோக்கினான் என்கிற அந்த இது பல குடும்பங்களுக்கு பெரும் வழிகாட்டியாக விளங்கியது. குரு சிஷ்யன் என்ற படத்தில் அவர் நகைச்சுவை புகுத்தி நம்முடைய ரஜினியும் பிரபுவையும் அந்த கதாபாத்திரம் நகைச்சுவையாக நடத்தி வைத்து கடைசியிலே அது ஒரு சீரியல் ஆக்கியது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான படைப்பு. ஆக அப்படி எல்லா படங்களிலுமே அவர் ஒரு எடுத்துக்காட்டா எல்லோரும் பின்பற்றக்கூடிய, அவரை பார்த்து வழி நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குருவாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதிலே நான் பெருமை கொள்ளுகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.